Hi guys, welcome to Muppadai Training Academy. So guys வந்து பாத்தீங்கன்னா SSC GD 2023-2024 அதாவது வரக்கூடிய தேர்வுகள் வந்து 2023-2024 that means நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன்ன்றது தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ நவம்பர் 2023 நோட்டிஃபிகேஷன் அப்போ நாளைக்கு நவம்பர் மாசமே பிறக்க போகுது. அப்போ நாளையில மாசம் பிறந்துருச்சுனாலே நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். ஸோ நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து உனக்கு எக்ஸாம் வந்து பிப்ரவரி ஆர் மார்ச் மாசம் நடக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல வேகன்சி வரக்கூடிய இந்த எக்ஸாமினுடைய சிலபஸ் என்ன, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிலபஸ்ல எந்த பாடம் எவ்வளவு क्वेश्चंस கேட்க போறாங்க, அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ்ன்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், தனித்தனியா டீகோட் பண்ணி இதுல இவ்வளவு தான் வெயிட்டேஜா, இதுல இவ்வளவு மார்க் எடுத்தா நமக்கு நல்லதா, சோ இதுல எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், இதுல ஏன் ரிஸ்கே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறது நம்ம சிலபஸ்ல என்னென்ன பாடம் இருக்கு, அதுல எவ்வளவு क्वेश्चंस கேட்க போறாங்க அப்படின்றது தான். சோ ஃபர்ஸ்ட் நீ பார்க்க போறது SSC GD எங்க அகாடமி தரப்புல 4 பார்ட்ஸ் ஆஃப் புக் வந்து செட் வந்து அவைலபிளா இருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜிகே. சோ 4 செட் 4 புக் இருக்கு. ஓகேவா? சோ இதுல எனக்கு இண்டிவிஜுவலா புக் வேணும்னாலும் கேட்டு பாருங்க. அகாடமியோட நம்பர் 7200400398 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. சோ எங்களுக்கு மொத்தமா புக் வேணும்னா இந்த 4 பிரைஸ் செட் என்னன்றதை கேட்டுட்டு அது உங்களுக்கு வேணும்னும் போது ஆர்டர் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்க அகாடமில SSC GD 2023-2024க்கான அட்மிஷன் புதிய கிளாஸஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா தீபாவளிலாம் கழிஞ்சு 15-11-2023 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 15th ஆஃப் நவம்பர், ஓகேவா? நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்க போது தீபாவளிலாம் முடிஞ்சிட்டு கரெக்டாக நம்ம வந்து ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷனுக்கு ப்ரியராக 9 days பிஃபோராக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஷெடியூல் கரெக்டாக இருக்கும். ஸோ வேகன்சி கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அமைந்துள்ளன. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்க்கு இப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் இந்த வீடியோவில், சின்ன வீடியோவில் தான் இதில் இதான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ கொஸ்டின் ஸ்பிளிட் அப் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். நம்ம சொல்லிட்டேன் நமக்கு 4 சப்ஜெக்ட் தான். ஒன்னு எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்னு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இன்னொன்னு ஜெனரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல வருமா ஹிந்தியில வருமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அஃபிஷியலா அவங்க வந்து 10th பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஆர்டர் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஒரு எக்ஸாம் வந்து இதுவரை நடக்காம இருந்தது. ஆனா SSCல உள்ள 10th குவாலிஃபிகேஷனா பேஸ் பண்ணி வர மற்ற எக்ஸாம்ஸ்லாம் தமிழ்ல வந்து லிட்டரலா மாத்திட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸுமே வரக்கூடிய இந்த SSC GD 2023-2024 இதே எக்ஸாம்ஸுமே தமிழ்லையும் கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளை வந்து மாத்தி கொடுக்க போறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் சேனல்ஸும் அதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனௌன்ஸ்மெண்ட்டும் நமக்கு கிளியரா அதுதான் கிளியர் கட்டா அதுதான் நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வருஷம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து டெஃபினட்டா the question will be in 14 லாங்குவேஜஸ்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல தமிழும் ஒன்று, தமிழ்லையும் எக்ஸாம் வரும். ஸோ தாராளமா அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா நெகட்டிவ் மார்க் மட்டும் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா கேட்பீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை நாங்க இங்கே கிளியர் கட்டா சொல்லிடுறோம். நம்ம ஏன் நெகட்டிவ் மார்க் நினைச்சு பயப்படுறோம்? நான் ஒழுங்கா கான்செப்ட் கத்துருந்தா நான் ஒழுங்கா போட்டு மார்க் எடுத்துட்டு போறேன். ஸோ டோன்ட் ஃபியர். அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நெகட்டிவ் மார்க் இஸ் நெகட்டிவ் மார்க். அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. நான் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்றிட்டு போறேன். அதனால நான் கரெக்டா நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு சப்ஜெக்ட்லயும் தலா 20 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட்லயும் தலா 20 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா இருக்கும். இந்த 20 கொஸ்டின்ஸ்ல எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றத நீ ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டனா அதை வச்சு உன்னால ஈஸியா அந்த செக்ஷனை வந்து கிளியர் பண்ணிட்டு மார்க் எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதுல இந்த செக்ஷன்ல இவ்வளவு மார்க் எடுக்கணும், அந்த செக்ஷன்ல இவ்வளவு மார்க் எடுக்கணும்ன்ற கட் ஆஃப்லாம் கிடையாது. ஓவரால் கட் ஆஃப் தான் வைக்க போறாங்க. ஸோ அதுலயுமே அதை செக்கிங் ஒரு அக்யூரசி லெவல், உங்களுடைய அக்யூரசி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றத தான் செக் பண்ண போறாங்களே தவிர உன்னை ரொம்ப புரிஞ்சுலாம் வந்து இது பண்ண போறதில்ல. ஸோ இதுல எந்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுத்து படிக்கணும்னா வழக்கம் போல தி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் section is most important predominant section. இவங்க எல்லாரை விட அவர் தான் ரொம்ப டாமினன்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு எக்ஸாம்ல வைட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈஸியா இப்போ மற்ற கொஸ்டின்ஸ்ல எல்லாம் 40க்கு 40 எடுக்க முடியுமா அப்படின்றது டவுட் தான். இதுலயுமே நான் 40 எடுன்னு சொல்லல, ஆனா கண்டிப்பா 30 மார்க் தாராளமா எடுக்கலாம். 15 கொஸ்டின்ஸ் நீ கரெக்டா போட்டனா. ஸோ என் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் செக்ஷனா போயிடும். ஸோ இது ஒரு ஈஸி கோயிங் ஆன் செக்ஷன், ஈஸியா மூவ் ஆயிட்டு போயிட்டு நம்மளை விட்டுட்டு அடுத்தது எந்த செக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எது கொஞ்சம் ஈஸி கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ். இதுதான் வந்து the second most. அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிறது வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்,
ஸோ செகண்ட் பொசிஷன்ல இருக்குது ஜெனரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ். பிகாஸ் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, இல்லை எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி இந்த கொஷின்ஸ் வந்து நீ ஜிகேல எவ்வளோ அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தாலும் அதை இந்த கொஷின்ஸ்ல வந்து ஓரளவுக்கு ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட்ல வந்து கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் நிறைய மகப் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் மனப்பாடம் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நம்ம படிச்ச ஹிஸ்ட்ரி ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், தட் மீன்ஸ் ஐஎன்எம்ல நீங்க படிச்சிருக்கக்கூடிய கொஷின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸ்ல சில கொஷின்ஸ், இதெல்லாம் நீ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். கடல் மாதிரி சிலபஸ், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிச்சது மனப்பாடம் வச்சுக்கிட்டா. ஸோ அதுக்கு அடுத்து தேர்ட் மோஸ்ட் செக்ஷன் வாஸ் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். This is a simple mathematics section. Mathematics தான் ரொம்ப லெவல்ல ஹையாகவும் இருக்காது, ரொம்ப மட்டமாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு மாடரேட் லெவலில் தான் இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணக்கூடிய மாதிரியான கொஷின். அது மட்டும் இல்லாமல் 10th பேசிக் குவாலிஃபிகேஷனாக வச்சிருக்கிறதுனால கொஷின்ஸ் அந்த அளவுக்கு டஃபஸ்ட்டாகவும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க, ரொம்ப ஈஸியஸ்ட்டாகவும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு செக்ஷனில் தான் பிடிக்கணும்னாலும் பிடிக்க முடியும். அதனால வந்து மேக்ஸிமம் உனக்கு தெரிஞ்சு அட்டன் பண்ணலாம். அதாவது வந்து 20க்கு 20 யாராலையும் அட்டன் பண்ணிட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் வீக்காகவும் இருப்பாங்கல்ல பசங்க. நமக்கு மேக்ஸ்னாலே நம்ம பசங்களுக்கு தான் ஆரம்ப காலத்துலேருந்தே ஆகாது. ஸோ டெஃபினட்டாக 20 out of 20 அட்டன் பண்ணுற மாதிரி வைக்க மாட்டாங்க. பிகாஸ் எக்ஸாம் ஆல்சோ இன் ஆன்லைன் மோட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் ஒரு 15 ஒரு நல்லா படிக்கிறவங்க ஒரு 15 to 18 போடுவாங்க. மேக்ஸிமம் நீங்களாம் வந்து ஒரு 10 கொஷின் தாராளமாக போடலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த கொஷினை தேடி நீ ஓடணும். ஏன்னா எல்லா கொஷினும் ஒன்றா தெரிஞ்சுட்டு அதில் ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால அதை நீ தேடி ஓடணும். ஒரு 10 கொஷின்ஸ் மேக்ஸிமம் நீ என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்ஷன் ஆஃப் திஸ் எக்ஸாம் இஸ் இங்கிலீஷ். இதுதான் எல்லாருக்குமே பாவக்கா மாதிரி ரொம்ப கசக்குது சார் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இங்கிலீஷ்கான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறோம். ஸோ இங்கிலீஷ்கான வீடியோஸ் நீ பார்க்கும்போது அதை பற்றின பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். ஒரு 7லேருந்து 8 கேள்வி நம்ம ஷியராக தெரியிற கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சும்மா ஏனோ தானோன்ட்டு எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி மார்க் நான் லாஸ் பண்ணிக்க விரும்பல. அப்போ நான் அதில் வந்து ஒரு 7லேருந்து 8 கேள்வி அட்டன் பண்ணால் கூட 7, 2, 14 மார்க் வரும். ஓகே போதும், 40க்கு 14ன்றது சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மற்ற செக்ஷன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துக்கணும். ஸோ நம்ம மற்ற செக்ஷன்லாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துக்கணும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பெஸ்ட் வே டு ஆன்சரிங் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ மொத்தமாக 20 நமக்கு 80 கொஷின்ஸ் இருக்கு. அந்த 80 கொஷின்ஸ்க்கு அப்படியே டபுள் த மார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ 40 சொல்லிட்டு 160 மார்க்ஸ் இருக்கும். இந்த 160 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து உன்னை அப்படியே சேஃபஸ்ட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு இந்த வேலைக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. ஸோ வெரி சிம்பிள் எக்ஸாம், ஈஸியாக கிராக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இதை நீங்களுமே ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு ஒரு முயற்சியாக எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸாமே கலக்கி தூள் கலப்புங்க. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் ஒரு வேலை செய்ய தான் போகிறோம். அது இந்த வேலைக்கு போனாலும் நல்லதாக செய்வோம்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு இணைஞ்சிருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சிலபஸ் டீகோடிங்லாம் எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் இந்த சப்ஜெக்ட் இருக்கு, இதில் எதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்ற ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தது ஒரு டாபிக்லையும் ஒரு நாள் ஒரு சிலபஸை பற்றி டீகோட் பண்ணிட்டு போகலாம். மேத்தமெட்டிக்ஸ்னா என்ன, ரீசனிங்னா என்ன, அதுக்குள்ள என்ன கேட்பாங்க, இங்கிலீஷ்குள்ள என்ன கேட்பாங்க, எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.